ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிட்டி ஃபேமிலி. நம்ம பிரிட்டி ஃபேமிலியில் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கிற மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸை கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வர வீடியோஸ் எல்லாமே நமக்கு டிப்ஸ் வீடியோவாக வரும். குடும்ப பெண்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதில் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த டிப்ஸ் எல்லாமே குடும்ப பெண்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மணி சேவிங் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய வீட்டில் வேஸ்ட்டாக கிடக்கிற பொருட்களை வச்சு தான் நம்ம ரீயூஸ் பண்ண போகிறோம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற பாட்டில்ஸை வச்சு தான் நம்ம ரீயூஸ் பண்ண போகிறோம். இந்த தூக்கி போடுற இந்த பாட்டில்ஸை வச்சு நம்ம அழகாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஆர்கனைஸ் பண்ணி, இது துணி துவைக்கிற லிக்விடுடைய கேனு. இந்த கேனை வச்சு நான் சூப்பரான ஆர்கனைஸ் தான் பண்ண போகிறேன். இதை இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஹாஃபாக வந்துடும். ஸோ இதை மார்க்கரை வச்சு நம்ம ஒரு லைன் போட்டு கட் பண்ணணும் அப்படின்னா, கரெக்டான ஒரு லைன் போட்டு கட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஹாஃபாக வந்துடும். ஸோ இதில் நம்ம என்னென்ன ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் அழகாக சிசர்ஸ், நைஃப்ஸ் இது எல்லாமே இதை ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன குட்டி குட்டி பாத்திரங்கள் இதில் ஆர்கனைஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம வீட்டில் நிறைய இந்த மாதிரி தக்காளி வாங்கிட்டு வருவோம். இது வெளியே ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா அழுகி போயிடும். ஸோ அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறதுக்கு நிறைய இடத்த நமக்கு ஆக்குப்பை ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கேன் இருந்தால் போதும். பாதியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதே நம்ம அழகாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம நிறைய காசு கொடுத்து வாங்காமல் இந்த மாதிரி ஆர்கனைஸெல்லாம் நம்ம பண்ணி வச்சோம் அப்படின்னா வீட்டில் மணி சேவிங் ரொம்ப அழகாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கூட சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே எப்போவுமே நம்ம கிராசரி சேவ் பண்ணி வைப்போம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஒரு பாக்ஸ் அதுக்குன்னு வாங்குற மாதிரி வரும். ஸோ இல்லைனா ட்ரே வாங்குற மாதிரி வரும். அந்த மாதிரி எல்லாம் வாங்காமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த மாதிரி ஆர்கனைசர் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதை அழகாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நம்ம கஷ்டப்பட்டு எடுக்காமல் அப்படியே நம்ம இழுத்தோம் அப்படின்னா டக்குன்னு வெளியே வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம காசே செலவு பண்ணாமல் சூப்பரான ஆர்கனைசரை நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இன்னொரு ஹாஃப் கூட இந்த மாதிரி ஆர்கனைசரை நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன ஒரு வாட்டர் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். இந்த வாட்டர் பாட்டில் நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். மேலே இருக்கிற மூடியை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இதில் சின்னதாக மேல் பக்கமாக இருக்கிற அந்த வாய்ப்பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிற மூடியில் இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க. இது நம்ம இந்த மாதிரி ஸ்காட்ச் பிரைட் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம், கம்பினார். இந்த கம்பினாரை இதில் வச்சு நம்ம கட்டி விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அழகான சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடும். வெளியே காசு கொடுத்து வாங்காமல் நம்ம இந்த மாதிரி வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கலாம். இதை ஒரு நல்ல தடமான நூலில் கட்டி எடுத்துக்கோங்க. இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளே போட்டுக்கலாம். மூடியை வச்சு நம்ம இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி நூலை வச்சு கட்டி விட்டுக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிற அந்த நூலை எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பரான ஆர்கனைசர் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வச்சு நம்ம பாத்திரம் கழுவும் போது நம்ம கைப்படாமல், சோப்பு நிறம் நம்ம கையில் படாமல் அழகாக நம்ம பாத்திரம் கழுவிக்கலாம். இந்த டிப்ஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கோம். நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப்புக்குள்ளே போகலாம். இந்த டிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே பாட்டிலை வச்சு 2 கட் கொடுக்குறேன். ஸோ ஒரே பாட்டிலை வச்சு நம்ம இத்தனை ரீயூஸ் ஐடியா பண்ணுறோம். ஸோ வீட்டில் தூக்கி போடுற பொருட்களை வச்சு தான் நம்ம இந்த மாதிரி ஆர்கனைஸ் ரெடி பண்ணுறோம். ஸோ அதனால் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இதை 3 பார்ட்டிஷனாக நான் பிரித்து எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் எப்போவுமே நம்ம வீட்டில் இந்த மாதிரி கட்டப்பையெல்லாம் நம்ம வச்சுருப்போம். நிறைய கட்டப்பை வீட்டில் வச்சுருப்போம். அந்த கட்டப்பை அங்கங்கே அப்படி போட்டு வச்சுருவோம், விரிஞ்சு கிடக்கும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி சுருட்டி இந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளே மேலே இருக்கிற அந்த லிட்டை இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எங்கள் வீட்டில் நிறைய கட்டப்பை இருக்கும். ஸோ அந்த கட்டப்பையை இந்த மாதிரி ரீயூஸ் ஐடியாஸ் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அங்கே இங்கே அலையாமல் ஒரே இடத்துல கண்டிப்பாக நிறைய கட்டப்பையை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்ன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கிற செகண்ட் பார்ட் கட் பண்ணோம் இல்லையா, அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஸ்க்ரீன் போட்டு வச்சுருப்போம். அந்த ஸ்க்ரீனை அடிக்கடி தள்ளி விடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி நம்ம போட்டு விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரே இடத்துல நல்லா அழகாக செட் ஆகிக்கும். ஸோ இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப்குள்ளே போகலாம்.
இந்த டிப்ஸ் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம அதே பாட்டிலில் இன்னொரு பீஸை கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பீஸை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த குடையை வந்து வெயில் காலத்துல எல்லாம் மழை காலத்தில் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம அங்கே இங்கே அலைய வச்சுடுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி பாட்டில் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹாஃப் பாட்டிலை இது வந்து ரொம்ப அங்கே இங்கே அலையாமல் நம்ம ஹேண்ட்பேக்குள்ளே அழகாக வச்சுக்கலாம். இந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் இருக்கிற இந்த பாட்டில் நம்ம சின்ன சின்ன பின்னெல்லாம் நம்ம போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டிப்பு பார்க்கலாம். இந்த டிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அழகான சூப்பரான ஒரு ஆர்கனைஸாக நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த மூடியில் சின்ன ஹோல் போட்டுக்கோங்க. இதில் டபுள் சைட் டேப்பை வந்து ஒட்டி விட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம செவுத்தில் மாட்டிட்டு அழகாக நம்ம வந்து ஊதுவத்தி ஸ்டாண்டாக நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம வீட்டில் நல்ல சூப்பரான ஒரு ஸ்மெல் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் டிப்புக்குள்ளே போகலாம். இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான டிப்புன்னு சொல்லுவேன். நம்ம வீட்டில் நம்ம வந்து வாடகை வீட்டில் இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஆர்கனைசர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ரெண்டல் ஹவுஸில் இருக்கிற வீட்டில் ஆணியெல்லாம் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த டிப்பை வந்து ரொம்ப சூப்பராக ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டிலில், நல்லா பெரிய வாட்டர் பாட்டிலில் இந்த மாதிரி மேல் பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் போடுற மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. 4 பக்கமும் நல்லா கொஞ்சம் 1 இன்ச் கேப்பில் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் எதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறத நான் இதில் காட்ட போகிறேன். இந்த மாதிரி நம்ம நிறைய ஹோல்ஸ் போட்டுக்கணும். நம்மக்கிட்ட மெட்டல் பேங்கிள்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நம்ம வீட்டில் பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா வேஸ்ட்டாக தூக்கி போடுற இந்த மெட்டல் பேங்கிள்ஸை நம்ம இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் நெயில் கட்டரை வச்சு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் சிசரை வச்சு தான் கட் பண்ணுறேன். நான் காட்டுற மாதிரி இந்த மாதிரி ஹேஸ் ஹூக் மாதிரி இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே வந்து மடித்து வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட நிறைய மெட்டல் பேங்கிள்ஸ் வந்து வேஸ்ட்டாக வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி தூக்கி போடுற பொருட்களை வச்சு தான் நம்ம அழகாக ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் காட்ட போகிறேன். இப்போது இது இருக்கிறது எல்லாமே வந்து நமக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மெட்டல் பேங்கிள்ஸ் எல்லாமே இந்த மாதிரி மறிச்சுக்கிட்டேன் எஸ் ஹூக் மாதிரி. இப்போ நம்ம ஹோல் பண்ணியிருக்கிற அந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம மாட்டி விட்டுக்கலாம். நல்லா அழுத்தி மாட்டி விட்டுக்கோங்க. அந்த பகுதியை நல்லா அழுத்தினீங்க அப்படின்னா அது வந்து நல்லா ப்ரெஸ் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஆர்கனைஸ் எல்லாம் வீட்டில் செஞ்சு வச்சோம் அப்படின்னா நம்ம காசு கொடுத்து வாங்கவே தேவையில்லை. ஸோ வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வர வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நிறைய டிப்ஸ் வீடியோஸ் தான் வரும். கண்டிப்பாக என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா கரண்டியும் கிட்டத்தட்ட என்கிட்ட 20 கரண்டிக்கு மேலே இருக்கும். ஸோ அந்த கரண்டி எல்லாமே இதில் ஹேங் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி மேலே இருக்கிற அந்த லிட்டிலையும் ஒரு ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சைடில் கூட 2 ஹோல்ஸ், இந்த பக்கம் ஒரு ஹோல், அந்த பக்கம் ஒரு ஹோல் போட்டு வச்சுக்கிட்டோம். ஸோ இதில் நல்ல ஸ்ட்ராங்கான த்ரெட்டு வந்து இதில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த ஹோல்குள்ளே விட்டு இந்த மாதிரி நான் செய்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஹோலுக்குள்ளே இந்த மாதிரி இந்த த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு நம்ம நல்லா மூடி ஸ்ட்ராங்காக போட்டு நல்லா த்ரெட்டை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதை வந்து சின்ன நாட்டு மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. நல்லா நாட்டு போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா 2-3 முறை நாட்டு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து எங்கே ஹேங் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாத்திரம் வச்சுருக்கிற ஸ்டாண்டில் அழகாக நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு பாத்திரம் ஹேங் பண்ணுற ஸ்டாண்ட் இல்லை. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பாருங்கள் எவ்வளோ கரண்டியை நான் ஹேங் பண்ணுறேன். நீங்களே வந்து எண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சொல்வீங்க. நிறைய கரண்டிகளை இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்மளுடைய வீட்டில் காசு வச்சு நம்ம வாங்குகிற ஆர்கனைஸ் இல்லாமல் நம்ம வீட்டில் செஞ்ச ஒரு திருப்தி இருக்கும். பாருங்கள், இப்போ நிறைய ஆர்கனைசர் வந்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் எவ்வளோ கரண்டியை இதில் ஹேங் பண்ணி வைக்கிறேன். ஆனால் இது ரொம்பவே ஸ்டடியாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. எனக்கு ரொம்பவே திருப்தியான இது வந்து ஆர்கனைசர்னு சொல்லுவேன். நல்லா ஸ்டடியாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. இதில் எவ்வளோ கரண்டிகள் நான் ஹேங் பண்ணுறேன்.
எடுத்து ஹேங் பண்ண எனக்கு ஸ்பேஸ் வந்து இருந்துகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட நான் 25 ஸ்பூனுக்கு மேலே, கரண்டிக்கு மேலே நான் இதில் ஹேங் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் ஸ்பூனு கூட ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், வேஸ்ட்டாக தூக்கி போடுற ஒரு வாட்டர் பாட்டிலை வச்சு நம்ம எவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.